இப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது, குவாட்ராடிக் ஈக்குவேஷனை எப்படி கேசியோ 991 எம்எஸ் மாடலில் எப்படி சால்வ் பண்ணுறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதுதான் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0. இங்கே கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். நம்மளுக்கு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்மேட் ax² + bx + c = 0. இதான் குவாட்ராடிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம். அப்போ x² பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அதுதான் ஏவோட வேல்யூ. இங்கே எதே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். அப்போ a = 1. இங்கே b இருக்குது, இந்த எக்ஸோட பக்கத்தில் b இருக்கிறான். அப்போ இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அதுதான் b-யோட வேல்யூ. அப்போ b = -3. இங்கே பார்த்தீங்கன்னா c-யோட வேல்யூ என்ன, இங்கே 2 ப்ளஸ் இருக்குதுனால +2. சரிங்களா? இது எப்படி இந்த கேசியோ எம்எஸ் மாடலில் வந்து 991 எம்எஸ் மாடலில் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே மோடு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மோடுன்னு இருக்குது. அந்த ஆப்ஷனை ஒரு டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ COM காம்ப்ளெக்ஸ்னு வருது. 2வது டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரெக்ரெஷன் பேஸ் வருது. 3வது டைப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா EQNங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் வந்து ஈக்குவேஷனோட ஆப்ஷன். அதை வந்து 1 இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தா அன்னோன்ஸ்னு வருது. அன்னோன்ஸ் மீனிங் என்னென்னா XYங்கிறது இன்வால்வ் ஆகிறதும் XYZ இன்வால்வ் ஆகிற லீனியர் ஈக்குவேஷன் தான் அன்னோன்ஸோட கான்செப்ட். 2, 3ன்னு கொடுக்குறது அது நமக்கு இப்போ தேவையில்லை. இங்கே ஒரு ஏரோ மார்க் கொடுத்துக்கிறானா, அப்போ அதை எப்படி போகணும்னா இதை கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன டிகிரி என்ன சொல்லிக்கிறாங்க, 2, 3. இப்போ என்ன இதனோட டிகிரி 2. அதனால் இந்த டிகிரி 2-வை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ அவன் ஏவோட வேல்யூ கேட்குறான். ஏ வந்து என்னது 1. பியோட வேல்யூ கேட்குறான் -3. அண்டு சியோட வேல்யூ கேட்குறான் 2. கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதனோட மீனிங் என்ன அப்படின்னா x = 2ன்னு வருது. x1ன்னு கொடுத்துக்கிட்டாங்க. அது மீனிங் வந்து x = 2. திரும்பி ஈக்குவல் அமுத்துங்க. திரும்பி ஈக்குவல் அமுத்துனா x = 1ன்னு வருது. இதுதான் இதனுடைய ரூட்டு. சரிங்களா? இதுதான் இதனுடைய ரூட்டு. நம்மளுக்கு ரூட்டு தேவையா அப்படின்னா நம்ம ஒரு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். x² - x + 1 / x² - 3x + 2 × x + 3. அப்படின்னா இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண தான் தேவை, ரூட்டு தேவையில்லை. அப்படின்னு மீனிங் என்ன பண்ணுறேன்னா x = 2-வை எப்படி எழுதலாம், ஃபேக்டர்னா x - 2 இஸ் எ ஃபேக்டர். எப்படி எழுதணும், இந்த 2-வை வந்து இங்கே கொண்டு வந்தால் x - 2 இஸ் எ ஃபேக்டர். கரெக்டுங்களா? அதே மாதிரி x = 1 இருக்குது பார்த்தீங்களா. அப்போ x = 1 அப்படின்னா அப்போ x - 1, அதாவது இந்த +1 வந்து இங்கே வந்து -1. அப்போ x - 1 இஸ் எ ஃபேக்டர். சரிங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது, ஃபேக்டரா? இந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபேக்டராக எழுதுறது அப்படின்னா x² - 3x + 2 = இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்ட போதும். ஃபேக்டர்னு சொல்லிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஃபேக்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்ட போதும். இப்போ அது என்னது x - 2 × x - 1. சரிங்களா? அப்போ இந்த என்னுடைய பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்படி பண்ணலாம், x² - x + 1 / x - 1. இந்த டைமுக்கு வேறு என்ன பண்ண போகிறோம், இங்கே எழுதிக்கிறோம் பார்த்தீங்களா, இதை போட போகிறோம். x - 2 × x - 1 ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, x + 3 இருக்குது. ஓகேங்களா? இதுதான் நம்ம